ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ வெக்காபுலரி, அதாவது புதிய வார்த்தைகள். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வெக்காபுலரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இங்கிலீஷ் நல்லா பேச முடியும், வார்த்தைகளை தேடாமல் தடுமாறாமல். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு 5 புது வெக்காபுலரி பார்க்க போகிறோம். அதோடைய மீனிங் என்ன, அது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வார்த்தை ஈஸ்தட்டிக். ஈஸ்தட்டிக் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை நம்ம அதிகப்படுத்தி, அதாவது நவுனை விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்தட்டிக் அப்படின்னா மீனிங் என்ன பாருங்க. கன்சர்ன்ட் வித் பியூட்டி, அதாவது அழகில் அக்கறை கொண்டவர். அடுத்தது தி அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அழகை பாராட்டுதல். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அழகாக இருக்குது அப்படின்னு அழகில் அக்கறை இருக்கிறவங்க, அடுத்தது அழகை பாராட்டுதல், இதெல்லாம் அந்த சென்ஸை நம்ம ஈஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த சென்ஸ், அதை நம்ம ஈஸ்தட்டிக் அப்படின்ற இந்த வார்த்தையில் சொல்லலாம். பாருங்க, அதோடு தொடர்புடைய சினானிம்ஸ், அதாவது அதோடு தொடர்புடைய மீனிங், அதே பொருள் உள்ள வேறு வார்த்தைகள். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்டிக் அப்படின்னா கலைத்திறன் மிக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டேஸ்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்த்தியான சுவையுடைய. அடுத்தது எலகன்ஸ் அப்படின்னா நளினம் உடைய. இது எல்லாமே அழகோடு தொடர்புடைய வார்த்தைகள். அழகாக இருக்கிறது, அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ஈஸ்தட்டிக் அப்படின்ற இந்த வார்த்தையில் சொல்லலாம். இப்போ நம்ம இதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாங்களா பாருங்கள். த நியூ பில்டிங் ஹேஸ் லிட்டில் ஈஸ்தட்டிக் அப்பீல். The new building has little aesthetic appeal அப்படின்னாக்கா இந்த புதிய கட்டிடம் குறைவான கவர்ச்சியை கொண்டுள்ளது. அதாவது இந்த கட்டடம் ரொம்ப அழகாலாம் இல்லை, கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப அழகாக இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் லிட்டில் ஈஸ்தட்டிக் அப்பீல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுவே அந்த பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம், த நியூ பில்டிங் ஹேஸ் ஈஸ்தட்டிக் அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இது லிட்டில் ஈஸ்தட்டிக் அப்பீல் அப்படின்னா குறைவான அழகுடையதாக இருக்கிறது, குறைவான கவர்ச்சி உடையதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை அஃபினிட்டி. இது ஒரு நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெயர் சொல் இல்லையா. பாருங்கள், இந்த அஃபினிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா லைக்கிங் ஃபார் அ பர்சன் ஆர் திங், ஒரு நபர் அல்லது பொருள் மீது விருப்பம். ஏதாவது ஒரு பொருள் மீது நம்மளுக்கு விருப்பம் இருக்கும், அல்லது ஒருத்தர் மேலே நம்மளுக்கு விருப்பம் இருக்கும், அதை நம்ம அஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அட்ராக்ஷன் டு அ பர்சன் ஆர் திங், ஒரு நபர் அல்லது பொருள் மீது ஈர்ப்பு. அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அது மேலே நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதை தான் நம்ம இந்த அஃபினிட்டி அப்படின்ற இந்த வார்த்தையில் நம்ம சொல்லலாம். அதோடு தொடர்புடைய வார்த்தைகள், அதே பொருளுள்ள வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃப்ரெண்ட்லினஸ், அதாவது ஃப்ரெண்ட்லினஸ் மிகவும் நட்பாக இருத்தல். ரேப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த டீ இங்கே சைலண்ட். ரேப்போ அப்படின்னு சொல்லணும். இது நல்லுறவு, ஒருத்தவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அடுத்தது ஃபாண்ட்லினஸ் அப்படின்னா அவங்க கூட பாசமோடு இருக்கிறது. க்ளோஸ்னஸ் அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு பொருள் மீதோ அல்லது ஒரு நபர் மீதோ நம்ம ரொம்ப நபர் மீது தான் நம்ம நட்பாக இருப்போம் இல்லையா, நபர்கள் மீது தான் நம்ம நல்லுறவோடு இருப்போம். ஃபாண்ட்லினஸ் அப்படின்றது பொருள் மேலே கூட நம்மளுக்கு இருக்கலாம், க்ளோஸ்னஸ் அப்படின்றது பொருள் மேலே கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ நபர் மேலேயோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு விருப்பம், ஆசை, இதை தான் நம்ம அஃபினிட்டி அப்படின்ற வார்த்தையில் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், வருண் ஹேஸ் அன் அஃபினிட்டி ஃபார் ஃபைன் ஃபுட். வருண் ஹேஸ் அன் அஃபினிட்டி ஃபார் ஃபைன் ஃபுட் அப்படின்னா வருணுக்கு நல்ல உணவின் மீது ஈடுபாடு உண்டு, நல்ல உணவின் மீது விருப்பம் உண்டு, வருணுக்கு நல்ல உணவின் மீது ஆசை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை தான் நம்ம அஃபினிட்டி அப்படின்ற வார்த்தையில் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய வார்த்தை அஃப்ளிக்ட். அஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு இல்லையா. பாருங்கள், இதோடைய பொருள் என்ன அப்படின்னா இன்ஃப்ளிக்ட் பாடிலி ஆர் மென்டல் சஃபரிங் ஆன், அதாவது உடல் அல்லது மன துன்பத்தை ஏற்படுத்துதல். அப்போ அஃப்ளிக்ட் அப்படின்னாக்கா யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் அளவில் மனதளவில் துன்பத்தை ஏற்படுத்துதல் தான் நம்ம அஃப்ளிக்ட் அப்படின்ற இந்த வார்த்தையில் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், அதோடைய சினானிம்ஸ், அதாவது அதே பொருள் உள்ள வேறு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அஃபெக்ட் அப்படின்னா பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
அஃபெக்ட் அப்படின்னா பாதித்தல். அடுத்தது பாதர். பாதர் அப்படின்னா தொந்தரவு தர்றது. அடுத்தது டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா துன்பம், கஷ்டம் கொடுக்கறது. இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த அஃப்ளிக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பொருளாக சொல்லலாம். இந்த அஃப்ளிக்டை இப்போ நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள். ஃபெமைன் அண்ட் வார் ஸ்டில் அஃப்ளிக்ட் மேன்கைண்ட். ஃபெமைன் அண்ட் வார் ஸ்டில் அஃப்ளிக்ட் மேன்கைண்ட் அப்படின்னா பஞ்சமும் போரும் இன்னும் மனித குலத்தை ஆட்டி படைக்கிறது. பஞ்சமும் போரும் இன்னும் மனித குலத்திற்கு கஷ்டத்தை கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். ஃபெமைன் அப்படின்னா பஞ்சம், வார் அப்படின்னா போர், மேன்கைண்ட் அப்படின்னா மனித குலம். மேன்கைண்ட் அப்படின்னா மனித குலம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை அஃப்ளூயண்ட். அஃப்ளூயண்ட். இந்த அஃப்ளூயண்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா நவுனை வந்து விவரித்து சொல்கிறது இல்லையா? பாருங்க, அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதோடு தொடர்புடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெல்த்தி. அப்போ அஃப்ளிக்ட் அப்படின்னா வெல்த்தின்னு சொல்லலாம். வெல்த்தினா என்னது? செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ரிச். ரிச்னா பணக்கார, வசதியான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அடுத்தது அபெண்டன்ட் அப்படின்னா ஏராளமாக, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அபெண்டன்ட். அப்போ அஃப்ளியன்ட் அப்படின்னா பணக்காரங்க, வசதியானவங்க, நிறைய பொருள் இருக்கிறவங்க, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அஃப்ளியன்ட். இப்போ அஃப்ளியன்ட்டை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள். வீனாஸ் பேரண்ட்ஸ் ஆர் வெரி அஃப்ளியன்ட். வீனாஸ் பேரண்ட்ஸ் ஆர் வெரி அஃப்ளியன்ட் அப்படின்னா வீணாவின் பெற்றோர் மிகவும் வசதியானவர்கள், ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரிச், ரொம்ப வெல்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். வீணாவின் பெற்றோர் மிகவும் வசதியானவர்கள் அப்படின்னா மிகவும் பணக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய வார்த்தை அஜெல். 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 அஜெல் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், அதாவது நவுனை பற்றி விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அஜெல் அப்படின்னா மீனிங் என்ன? குவிக் மூவிங். குவிக் மூவிங். அஜல் அப்படின்னா குவிக் மூவிங், விரைவாக நகர்தல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகர்ந்து போதல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் நம்ம வந்து அஜல் அப்படின்னு சொல்லலாம். அதோடு தொடர்புடைய அதே மீனிங் உள்ள வேறு வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவிக், பிரிஸ்க், ஸ்விஃப்ட். குவிக் அப்படின்னா விரைவாக, பிரிஸ்க் அப்படின்னா விறுவிறுப்பாக, ஸ்விஃப்ட் அப்படின்னா வேகமான அல்லது வேகமாக. அப்போ அஜல் அப்படின்னா வேகமாக, ஸ்பீடாக, விரைவாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அதோடைய பொருள். இப்போ நம்ம அஜல் அப்படின்ற வார்த்தையை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள். ஸ்பாட்டி இஸ் அ கிளவர், பவர்ஃபுல் அண்ட் அஜல் டாக். ஸ்பாட்டி இஸ் அ கிளவர், பவர்ஃபுல் அண்ட் அஜல் டாக் அப்படின்னா ஸ்பாட்டி ஒரு புத்திசாலியான, சக்தி வாய்ந்த மற்றும் சுறுசுறுப்பான நாய். அப்போ அஜல் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா சுறுசுறுப்பான, வேகமான, விறுவிறுப்பான அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது தான் அஜல். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஈஸ்தெட்டிக், அஃபினிட்டி, அஃப்ளிக்ட், அஃப்ளூயண்ட், அஜல், இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருள் என்ன, அதோடு தொடர்புடைய அதே பொருளுள்ள வேறு வார்த்தைகள் என்னென்ன, அடுத்தது அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட இந்த 5 வார்த்தையில் ஏதாவது 3 வார்த்தைகளுக்கு ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.